அவருடைய நிழலில் ஆட்சி செஞ்சுட்டு போனவங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் இளைஞர்களை தட்டி எழுப்புவதற்கு ஒரு மேடை சீமானுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கு ஒரு காரணமும் கிடச்சிருக்கு. இலங்கையில் லட்சக்கணக்கான மக்கள் கொடுமை அது. அவ்வளோ படுகொலை செய்யப்பட்ட அது சொல்லும்போதே கூட கண்ணீர் வருது. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த தலைவனை வரிச்சு எடுத்துக்கிட்டு எனக்கு யாரும் தலைவர் இல்லை, பிரபாகரன் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு அந்த இளைஞர்களை இன்னைக்கு சிந்திக்க வச்சுருக்காரு. அந்த இளைஞர்கள் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இளைஞர்களை கூர்மையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இளைஞர்கள் மத்தியில் நிறைய பேர் அதான் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கட்டும், தகுதியற்றவை செத்து மடிக்கட்டுங்கிற மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கிட்டவன் பாதி பேர் வெளியில் போயிட்டான் சுகத்தை தேடி. ஆனாலும் அவர் தொடர்ந்து அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இளைஞர்கள் எவ்வளவு தூரம் அவருக்கு பின்னாடி வர போகிறாங்க, இந்த இளைஞர்களுடைய வளர்ச்சியை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். போராட்டம் ஒரு போராட்டத்துக்கெல்லாம் அவர் பெருசாக எடுத்துகிட்டு போகணும்னு அவர் விரும்பலை. இதே அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே எது சாத்தியப்பட்ட போராட்டமோ அதை மட்டும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதிலேயே கூட அவர் சிறைக்கு போகிறாரு, வெளியே வர்றாரு. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜெயிலுக்கு போகிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை.